வெல்கம் எவ்ரிபடி. நம்ம இப்போ பைரவாவை பற்றி பார்க்க போகிறோம். பைரவா ஃபேன்ஸ் எல்லாம் பட்டை கிளக்கிற அளவுக்கு பாட்டு செம்மையத்தான் வெளியே வந்திருக்கு. இதை நம்ம அஜித் ரசிகரும் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அஜித் ரசிகர் மட்டும் இல்லை, இது விஜய் ரசிகர் மட்டும் இல்லை, எல்லாமே ஆல்பம் தமிழ்நாடே கலக்கிக்கிட்டு இருக்குது சாங்கு. அதை பற்றி நம்மளோட நண்பர் நண்பர் இருப்பார், அதை நம்ம தளபதியாக எடுத்துக்குவோம். தளபதியாக இருக்கும் போது தலைன்றதை நம்ம நண்பனாக எடுத்துக்குவோம். சரி, தலை ரசிகர்கிட்ட கேட்போம். சொல்லுங்கள் சார். நான் தலை ஃபேன். என்னடா டக்குன்னு தலை ஃபேன் சொல்கிறானே பைரவா ஆடியோட அப்படின்னு பார்க்குறீங்களா? எனக்கு தளபதி ரொம்ப பிடிக்குங்க. எப்படி தளபதி ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் நானும். இப்போ என் ஃப்ரெண்டும் தளபதி ரசிகர், நான் தலை ரசிகர், ரெண்டு பேரும் ரொம்ப டீப் ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பைரவா ஆடியோ ரிலீஸ் ஆச்சுருக்கு. அது எல்லாத்தையுமே அப்படியே விஜய் ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் பூர்வீக வச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபால்ட்டு, தெரி மியூசிக் அளவு இந்த மியூசிக் இல்லைன்னு தான் சொல்லணும். தெரிக்கிட்ட கொஞ்சம் வராது. பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ட்ராக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இல்லாயோ, பட்டய கிளப்பு, அழகிய சூடான பூவே, வரலா வரலாவா, பாப்பா. இதில் நம்மால் தளபதி அவர் சார், தளபதி விஜய் சார். ஏன்னா எல்லாரும் விஜய் ஃபேன்ஸ்லாம் கோவப்படுவீங்க என்னடா அப்படின்னு. விஜய் சார் பாப்பா பாப்பா அந்த பாட்டு நான் உண்மையாக சொல்கிறேன், உங்களுக்கே இது கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிருக்காது. எம்ஜிவன் சாரி செல்லாக்குட்டி, செல்ஃபி பிள்ளை, கண்டாங்கி அந்த மாதிரி பாட்டெலாம் கேட்டுட்டு இந்த பாட்டை கேட்குறது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். தளபதி பாட்டுனால கேட்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்பீங்க. பார்த்தீங்கன்னா பாப்பா பாப்பா கொஞ்சம் சுமார் தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குலாம் சொல்ல முடியாது. ஏன்னா தளபதி ஃபேன்ஸ் உங்களுக்கே தெரியும். சரி விடுங்க. ரொம்ப அப்படியே விஜய் ஃபேன்ஸு தூக்கி நிறுத்திருக்குன்னா அப்படியே அந்த வரலா சாங் தான். அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வரும், பாசத்துக்கே தத்துப்புள்ள தளபதிரா, நேசத்துக்கே என்றும் இவன் அதிபதிரான்னு ஒரு பாட்டு வரும். அதை கேட்டோடனே விஜய் ஃபேன்ஸ்லாம் அப்படியே புல்லரிச்சு துள்ளி குதிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு. நான் தலை ஃபேன்னாலும் விஜய் பிடிக்குன்னு சொல்லியிருக்கேன். இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அந்த அந்த பைக்கு சவுண்டு ஸ்டார்டிங் எல்லாமே பட்டையை கிளப்பிடுச்சுன்னு தான் சொன்னோம். சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொன்னோம். என்ன சொல்கிறது வார்த்தையே இல்லை. அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா அழகிய சூடான பூவே. அழகிய சூடான பூவே நல்லா இருந்துச்சு, கேட்கலாம். பாப்பாவோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் விஜய் படம்னாலே இந்த ரொமான்டிக் சாங் கண்டிப்பாக இருக்கும். தலை படத்தை பார்த்தீங்கன்னா கெத்தாக தான் இருக்கும். அத்தாரு அந்த மாதிரி கெத்தான பாட்டு தலை படத்தை இருக்காமல் இருக்காது. அதே மாதிரி விஜய் படத்தை பார்த்தீங்கன்னா அதில் ரொமான்டிக் சாங் இல்லாமல் இருக்காது. பார்த்தீங்கன்னா இல்லையோ ஒரு அந்த அந்த பாட்டை கேட்டோன்னே எல்லா லவர்ஸுக்குமே கொஞ்சம் ஒரு ஒரு இது இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். கண்டிப்பாக நிலையம் நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் கேட்டேன், நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டு அழகிய சூடான போய் சொல்லிட்டேன், வரலாவா சொல்லிட்டேன், பாப்பா சொல்லிட்டேன், பட்டய கிளப்பு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமார் தான் சொல்லணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயண் நல்லா தான் போட்டிருக்காரு. பட் மற்ற மியூசிக் டைரக்டர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சொதப்பிட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு எப்படி நெருப்புடா கபாலிக்கு போட்டாரோ அந்த அளவு இதில் நெருப்புடான்னு அந்த இதை காமிக்காம விட்டாரு. என்ன இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் விஜய் அண்ணா வருவார், இந்த பாட்டெல்லாம் வீடியோ சாங்லாம் எல்லாமே ஹிட்டு கொடுப்பாரு அப்படின்னு விஜய் ஃபேன்ஸ்லாம் எல்லாம் நினைப்பீங்க. இது கண்டிப்பாக உண்மையாகும், கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக பைரவா நல்லா ஓடும். இந்த பைரவா நல்லா ஓடுறதுக்கு என் வாழ்த்துக்கள். தலை ரசிகன் சாப்பில் என் வாழ்த்துக்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மேலும் வீடியோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தலை வீச்சானா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.